ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான கருப்பு கவுனி பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கருப்பு கவுனி அரிசி எடுத்துகிட்டு நம்ம நைட்டே வந்துட்டு ஊற வச்சிடலாம். அரிசி இல்லைன்னா குருணையாக இருந்தாலும் ஊற வச்சுக்கலாம். என்கிட்ட குருணை இருந்தது, அதை நான் நல்லா கழுவிட்டு இங்கே ஊற வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் நம்ம அந்த கவுனி அரிசி எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் அப்படியே அள்ளி போட்டு லைட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்துட்டு இதை வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வேக வச்சோன்னா கொஞ்சம் நமக்கு க்ரீமியாக சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி அரைச்சிட்டு நான் இந்த ஊற வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துட்டு உப்பு போட்டு, உப்பு வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்வீட்டாக பாயசமாக செய்ய போகிறோம். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு 1 டம்ளருக்கு 4 டம்ளர்னு தண்ணி வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னா இங்கே பாருங்கள், நல்லா கொழன்னு அருமையாக ரெடி ஆகிருக்கு. இது கூட நல்லா 2 கையளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி துருவின தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணோன்னா அருமையாக இருக்கும். மார்னிங்க்கு ஒரு சூப்பரான டிஷ் இது. ட்ரை பண்ணி பாருங்கள்.